ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸை பொறுத்த வரையும் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்ன்றது என்ன பார்த்திங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட பேரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே அதை போட்டாகணும். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா console.log கொடுத்துட்டு அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு தான். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் ஆர் பெரிய சென்டென்ஸ் இந்த மாதிரி எதை வேணால் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அன்டில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். எனி கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் லைக் இன்டீஜர்ஸ் ஆர் டெசிமல் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டேட்டா டைப்புக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அன்லைக் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர்ஸை லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் பிளாங்காக அப்படியே போட்டாலே போதும். நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த நம்பர்ஸை வந்து நான் லாக் பண்ணும்போது கான்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து லாக் ஆகிருக்கும். அதை நான் இப்போ டபுள் கோட்ஸில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர்லையும் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகுது. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப் அது வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கான்சோல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸை பார்க்கறது மூலிமா அவங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருக்காங்க. ஸோ மூணாவதாக பார்க்கக்கூடிய டேட்டா டைப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலியன்ஸ். ஸோ இந்த முன்னாடி பார்த்த ரெண்டு வேல்யூஸை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பூலியன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும், ட்ரூ அல்லது ஃபால்ஸ் இருக்குது, அது இல்லை, அது உண்மை இல்லது ஃபால்ஸ், இது ரெண்டு தான் ஏதாச்சும் இருக்கும். நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரைட்டாகவே வந்து லாக் பண்ணிக்கலாம். console.log ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ட்ரூன்றது வரும். அதே மாதிரி ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்றது வரும். இதுக்கு அந்த மாதிரி டபுள் கோட்ஸும் தேவையில்லை. ஸ்ட்ரிங்ஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி டபுள் கோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த ட்ரூ ஃபால்ஸ் இந்த பூலியன் டேட்டா வந்து உங்களுக்கு பின்னாடி ஆப்ரேட்டர்ஸ் படிக்கும் போதும் கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி படிக்கும் போதும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதான் உங்களுக்கு போதுமானது. ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள் கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம் ஸ்டார்டிங்கில். நீங்கள் திரும்ப இதை பார்த்து நீங்களாக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த லெட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிட்டு நான் லேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த லெட்டை வந்து மறந்துருங்க, ஓகேவா? ஸோ லெட் எஃப் நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் மெட்டா, அதாவது மெட்டான்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு வேர்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சா தெரியும் எஃப் நேம் ஈக்குவல் டு மெட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்டன் வேல்யூஸ் வந்து தெரியாது அந்த ஈக்குவேஷனில். ஸோ என்ன வேல்யூ வந்து வேணால் அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு அதுக்கான வேல்யூவை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு அந்த வேல்யூஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நமக்கு அடுத்து தேவைப்படுறப்ப நம்ம அந்த வேல்யூ யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணவே போதும், அந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் console.logல போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப் நேம் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் கான்சோலில் மெட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, எஃப் நேம் அப்படின்றது வரல. ஸோ அந்த எஃப் நேம் அப்படின்றது என்னென்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதாவது இப்போ உங்களே எடுத்துக்கோமே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ உங்களோட பேர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேரை நான் எதாவது வேணா இருக்கலாம், அந்த பேரை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த எஃப் நேம் இருக்கு இல்லையா, அது ஒரு பேர் மாதிரி, அது ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு வேல்யூ. அப்போ நான் வந்து இந்த பேரை கூப்பிட்டாலே போதும், அந்த வேல்யூ வந்து எனக்கு அங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இது கான்செப்ட், ஓகேவா? ஸோ எல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை லாக் பண்ணும்போது எனக்கு கோடிங் அப்படின்றது வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியானது தான். நீங்கள் யூஸ் பண்ண அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த வேரியபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை நமக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்கில், அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஃப் நேம் ஈக்குவல் டு கோடிங் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் எஃப் நேம் ஈக்குவல் டு மெட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப் நேம் ஈக்குவல் டு சேஞ்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு console.log போயிட்டு எஃப் நேம் அப்படின்னு கொடுத்தா இப்போ எனக்கு சேஞ்சர் தான் வந்து லாக் ஆகும். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஃப் நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் மெட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன்.
அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது எஃப் நேம் வந்து சேஞ்சு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப் நேமில் போயிட்டு சேஞ்சுன்ற வேல்யூ வந்து உட்காந்துக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு அது பார்க்காது, இது போய் வந்து உட்காந்துக்கும். ஸோ இப்போ எனக்கு கால் பண்ணல லாக் பண்ணும்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க வேல்யூ சேஞ்ச் அப்படின்றது தான் வந்திருக்கு. பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அப்படியே ஒரு ஒரு லைனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பைல் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதனால தான் லாஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட்டுன்ற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், எஃப் நேமுக்கு முன்னாடி தான் நான் அந்த லெட்டை போட்டிருப்பேன். ஸோ அந்த லெட்டுன்றது என்னென்னா ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கான லெட் அப்படின்றது அர்த்தம். ஸோ லெட் எஃப் நேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எஃப் நேம் நான் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ லெட் எஃப் நேம் ஈக்குவல் டு மெட்டா. நீங்கள் எந்த வேரியபிள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி லெட்டுன்ற கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். லெட்டு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சின்னா வேறு அதர்ஸ் கீவேர்டு இருக்குது, கான்ஸ்டன்ட் வேறுன்னு சொல்லிட்டு. அது ரெண்டு என்னன்றது நான் உங்களுக்கு அப்புறமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த லெட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லெட்டுன்றது ஒரு கீவேர்டு, அதை வச்சு நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணணும். வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லெட் கீவேர்டை போடணும், அடுத்து அந்த நேமை போடணும், அடுத்து ஈக்குவல் டு அந்த வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ console.logல போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் நேம் கமா எல் நேம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு வேல்யூஸை வந்து ஒரே லைனில் லாக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நேமே லாக் பண்ணும், பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல் நேமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மெட்டா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங். ஸோ மெட்டா கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் நேம் வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ எஃப் நேம் வந்து சம்திங் லைக் டோனி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து லாஸ்ட் நேமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ டோனி ஸ்டார்க்கு தான் நான் வந்து இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோனி வந்து ஸ்டார் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி லாக் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா எஃப் நேம் வந்து டோனி கொடுத்தாச்சு, எல் நேம் வந்து ஸ்டார் கொடுத்தாச்சு. ஸோ எஃப் நேம் எல் நேம் நீங்கள் வந்து லாக் பண்ணும்போது டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி லாக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறையா பர்பஸ்க்கு நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னென்னு சொல்லி நீங்கள் அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ண உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போய் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விஎஸ் கோட் வந்து அதை கமெண்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒரு டைமும் போய் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் வார். ஸோ 3 இது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 3 கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ் தான். லெட்டு, கான்ஸ்ட்டு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டும் வாருமே வந்து சேம் தான். ஃபஸ்ட்டு லெட்டர் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ லெட்டில் நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது என்னன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெட் நேம் அப்படின்னு சொல்லி எஃப் நேம் ஈக்குவல் டு அப்படி வச்சுக்கிறேன். எஃப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நான் வந்து கொடுக்க போகிறேன். நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வேர்டு. இப்போ நான் போய் இந்த எஃப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்றாப்புல நான் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா கீழே நான் போய் இன்னொரு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு எஃப் நேமில் நேம்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு சொல்லி வேல்யூவை மாற்றிக்கிறேன். இப்போ நான் எஃப் நேம் வந்து லாக் பண்ணேன் அப்படின்னா சம் வேல்யூ தான் வந்திருக்கு. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இதே இது நீங்கள் கான்ஸ்ட் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா எல் நேம் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வேல்யூ சம்திங் கூட நான் கொடுத்துருக்கேன், எல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நான் இந்த எல் நேமை வந்து நான் லாக் பண்ணுறேன். ஓகே, லாக் பண்ணுறதுல ப்ராப்ளமே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. எல் நேம் அப்படின்றது வந்துருச்சு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இதே போயிட்டு எல் நேம் ஈக்குவல் டு சம்திங் சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங்லேயே கூட சம்திங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு, அன்கா டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ன்றது என்னன்னா ஒரு ரீட் ஒன்லி வேரியபிள். நீங்கள் கான்ஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிளுமே ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், அடுத்து ரீஅசைன் பண்ண முடியாது. ஒரு தடவை அசைன் பண்ணுறதோட சரி, அடுத்து அந்த வேல்யூவை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதாவது அதில் என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கடுத்து அதில் வந்து மாற்றவே முடியாது உங்களால். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட். இது வந்து ஒரு ரீட் ஒன்லி வேரியபிள். ரீட் பண்ண மட்டும் தான் முடியும், ரைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு தடவை ரைட் பண்ண முடியும். ஆக்சுவலி ஒரு தடவை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறப்ப ரைட் பண்ணிக்கலாம், அடுத்து ரீட் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வார்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டுக்கு சேம் தான். ஸோ வார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை எடிட் பண்ண விடும், கான்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடாது. லெட் அண்ட் வார், லெட்டு ஈக்குவல் டு வார்னு கூட சொல்லலாம். லெட்டும் வாரும் ஒன்று தான். ஸோ நீங்கள் லெட் யூஸ் பண்ணலாம், அது இல்லாட்டி வார் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் நேம் அப்படின்னு சொல்லி வேரியபிள் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் நேம் ஈக்குவல் டு
ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன் அப்படின்னா டக்குனு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து பப்பப் ஆகுது. என்ன சொல்லுது? சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த பேரில் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல். நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வரக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்பேஸ் நேம் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரரை உருவாக்கிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த கேப் இருக்கு இல்லையா லாஸ்ட் நேம் நடுவில், அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அண்டர் ஸ்கோரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வராது. ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது நடுவில் ஸ்பேஸ் விட்டுறாதீங்க, அண்டர் ஸ்கோர் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த டேட்டா டைப்ஸ் மாதிரியே இன்னும் சில டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது டேட்டா டைப்ஸ்னு சொல்ல முடியாது, டேட்டா டைப்ஸ் தான், பட் எம்டி டேட்டா டைப்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்டிஃபைன். ஸோ இந்த அன்டிஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மணி ஈக்குவல் டு அன்டிஃபைன் கொடுத்துட்டு மணியை லாக் பண்ணேன் அப்படின்னா அன்டிஃபைன்றது வரும். ஸோ இந்த அன்டிஃபைன்ன்றது ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்தால் அன்டிஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, லெட் மணி அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே நான் வந்து அசைன் பண்ணல அப்படின்னா அது வந்து இப்போ அன்டிஃபைன். ஸோ அதுக்குள்ளே எந்த வேல்யூமே இல்லை, எதுவுமே இல்லைன்றது தான் அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த வேரியபிளே இல்லைன்னா அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், அது அக்செப்டபிள், எதுவுமே இல்லை வராது. ஆனால் எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு அன்டிஃபைன்டு வேல்யூவாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஃபைன்ட். அதே மாதிரி நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த நல்லுன்றது என்னன்னா எதுவுமே இல்லை, பேசிக்கலி நத்திங். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டைப் சொல்லலாம். நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்போனன்ஷியல் இ சிம்பிள், எத்தனை பேர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த இ சிம்பிள் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சோல் லாக் கொடுத்துட்டு 10 E0 அப்படின்னு E3 அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். E4 இல்லை E5 E5 கொடுத்துக்கலாம். ஸோ அந்த E5 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறமா 5 ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 10க்கு அப்புறம் 5 ஜீரோஸ் இருக்கு. நான் வேணா அந்த 0 அழிச்சிட்டு 1 E5 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 5 ஜீரோ வந்து இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 5 தடவை 0 போகிறதுக்கு பதிலாக அந்த எக்ஸ்போனன்ஷியல் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்தீங்க அப்படின்னா 10 ஜீரோ வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ சிம்பிள். அதே மாதிரி இப்போ நீங்கள் லார்ஜ் நம்பர் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் 56 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறமா இந்த மாதிரி 56 டிஜிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஸோ அந்த ஈக்கு அப்புறம் நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது நீங்கள் மைனஸில் நெகட்டிவில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் -3 கொடுத்துருக்கலாம். ஸோ 3 டிஜிட்ஸ் தள்ளி அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம லார்ஜர் நம்பரையோ இல்லை ஸ்மாலர் நம்பரையோ ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த இ சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்க்கு ஒரு ரூல் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூல் இது தான். நான் நேம் ஈக்குவல் டு மெட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், லெட் எதுவுமே கொடுக்காம. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெட் நேம் அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே கொடுக்காம கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு, அன்காட் ரெஃபரன்ஸ் எரர், cannot access நேம் பிஃபோர் இனிஷியலைசேஷன். ஸோ இந்த எரர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண முடியாது. என்னன்னு அர்த்தம்னா இப்போ லெட் நேம்ன்றதை நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த நேமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வேரியபிளை கிரியேட் பண்ணிடணும். அது ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட் நேம் ஈக்குவல் டு மெட்டா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கூட கொடுத்துக்கலாம். அது எதுவும் பண்ணாது, அது கொடுத்துரும். பட் அதை நான் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.